ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஈசிஆர் போயிருந்தோம், செடி வாங்கியிருக்கோம். அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் செடி இது பார்த்து வந்திருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன செடிங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏர் ஃப்ரை செடி சொல்கிறாங்க. இது வந்து வாஸ்து செடியும் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம், நல்லதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இது வந்து சின்னது 120 ரூபா. அது வந்து எவ்வளோ தெரியலையே, இது தெரியல, 600 ரூபாய் வரைக்கும் இருக்கான். இது வந்து வாஸ்து செடி. இது மணி பிளான்ட். இதுவும் வாஸ்து செடி தான். இதுவும் வாஸ்து பேம்பு. ஸ்னேக் பிளான்ட் வீட்டுல ஒரு மூலையில வச்சுக்கலாம். வாஸ்து பிளான்ட் எது வேணாலும் சொல்லுங்க. ஆனா அது உண்மைதான். யார் ஃபீல் பண்ணவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கும். சரி, இது எவ்வளோ ரேட்டு? இது வந்து 200 ல இருந்து 650 வரைக்கும் இருக்கு. 200 130 ல இருந்து இருக்கு. இந்த பிளான்ட் வந்து 130 ல இருந்து 650 வரைக்கும் இருக்கு. அப்புறம் சிசி பிளான்ட் அதே மாதிரி தாங்க. தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஊத்தினா போதும். லோ மெயின்டெனன்ஸ் சிசி பிளான்ட். அதுக்கப்புறம் வாஸ்து செடி தான் அக்ரோனிமான்னு சொல்லிருக்கு. அது மாதிரி ஒரு 3 தெரிஞ்சுட்டு பேசுறேன். சரி, இது வந்து வாஸ்து செடி. வாஸ்து ஏர் ஃப்ரை ஆக்சிஜன். சிரிக்கிற விதை வாங்கியிருக்கோம். அப்புறம் வெண்டைக்காய் விதை, ஒரு கத்திரி செடி விதை, கத்திரி வாங்கியிருக்கோம். அப்புறம் மல்லி செடி, காய்கறி கொஞ்சம் வைக்கலான்ட்டு பார்த்துருக்கோம். இது மண்ணு போட்டுலான்ட்டு செடி கீரைக்காக. இது வந்து ஒரு மூட்டை வந்து 120 ரூபாய். எனக்கு கீரை செடியெல்லாம் போடணும்னு ஆசையாக இருக்குது ரொம்ப. அதனால் கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்தேன். செடி அப்புறம் வந்து பச்சை மிளகாய் செடியெல்லாம் போடணுன்னு வீட்டுக்கான காய்கறி கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் போட்டு ஒரு வாட்டி வெண்டை விதையெல்லாம் போட்டிருக்கேன். அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், காய்கறி எல்லாம் நல்லாயிருக்கும். முள்ளங்கி அதெல்லாம் போட்டிருக்கேன். நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம், அப்போ போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கீரை பாருங்கள் எப்படி இருக்குது. விதை சின்னதாக இருக்குது. அப்படியே தூவி தெரில, ஒரு பைட்டை அப்படியே போட்டுடலான்னு நினைக்கிறேன். எப்படி வளருமா தெரில. தைதியா ஆந்தா சரி ஆந்தா வேச கீரை விதை. வெண்டை வந்து 1 2 வைக்கலாமான்னு நினச்சின்னு இருக்கேன். ரொம்ப இடம் பத்தாது நம்ம தெரியல. இதில் வைக்கிறேன், எப்படி வளரட்டும். 2 விதை வைக்கிறேன். வந்தால் வரட்டும்ன்ட்டு பார்க்குறேன். இருக்குது, நிறைய இருக்குது. விதை பாருங்கள் எப்படி இருக்குது. இதான் வெண்டை விதை.
மல்லி இது கீரை விதைக்கு இப்படி தான் தெளிக்கணும். ரொம்ப தெளிச்சா தண்ணி இது என்ன சொல்றது, நல்லா தண்ணி தெளிக்கணும். கீரை வந்த பிறகு லேசாக இப்படி தெளிக்கணும். வெயிலில் வைக்கணுமா சொல்லுங்க, கீரை விதைக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வெண்டைக்காய் விதை. இது எத்தனை நாள் முளைக்கும் தெரியல, 2-3 நாள் முளைக்கும் சொல்கிறாங்க. முளைச்சோன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க என் வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் மருமகளோட ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க வீடியோ பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, எனக்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.